வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் 5th இங்கிலீஷ் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். குவார்ட்டர்லி எக்ஸாம், அதாவது டேர்ம் 1 எக்ஸாம் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ரெண்டுக்குமே மீனிங் இருக்கும், ரெண்டுக்குமே வேறு மீனிங்கு. அந்த இதில் அந்த சென்டென்ஸ்க்கு எந்த மீனிங் வரும்னு பார்த்து போடணும். அடுத்த செகண்டில் பார்த்தீங்கன்னா சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட். அதே மாதிரி மேங்கோ வருமா, மேங்கோஸ் வருமா, ஒரு மீல் கொடுத்துருக்காங்களா, மீல் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்து நம்ம எழுதணும். அடுத்து 3வது மேட்ச் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். அதுக்கடுத்து சஞ்சு இட் டேஸ் இன் சம்மர். நம்ம என்ன சாப்பிடுவோம், வாட்டர் மெலன், அப்போ மெலன். அது மாதிரி மேலே இருக்கோ அதை வந்து கரெக்டாக இதை போடணும். அதுக்கடுத்து அதே மாதிரி தான். அடுத்து 5வது பார்த்திங்கன்னா ரீரைட் ஈச் சென்டென்ஸ் கரெக்ட்லி பை ரீப்ளேசிங் த அண்டர்லைன் வேர்ட். இங்கே வந்து இந்த இதுக்கு வந்து எந்த சென்டென்ஸ் வரும், ரைட் வருமா என்னன்னு சொல்லி நம்ம கரெக்டாக அதை மாற்றி நம்ம வந்து எழுதணும். அடுத்து 6வது சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆப்போசிட் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட். நம்ம ஆப்போசிட் எழுது, ஃப்ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னது, எனிமி. அப்போ நம்ம என்ன செய்யணும், எனிமின்னு எடுத்து எழுதணும். அதே மாதிரி நமக்கு அண்டர்லைன் கொடுத்ததுக்கு ஆப்போசிட் வேர்டை நம்ம எடுத்து எழுதணும். அடுத்து 7th பார்த்திங்கன்னா ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் அண்ட் ரைட் எ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். நம்ம வந்து மாற்றி இதில் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டாக நம்ம வந்து மீனிங்ஃபுல்லாக நம்ம அந்த சென்டென்ஸை வந்து எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 8th என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் யூஸிங் இன் ஆன் அட். இது நம்ம 3ல் இதில் ஃபில்லிங்கில் இந்த பிளாங்க்ஸில் என்ன வந்து சொல்லி பார்த்து நம்ம எழுதணும். அடுத்து 9th பார்த்திங்கன்னா சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஸ்னானிம்ஸ் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட். ஸ்னானிம்ஸ் என்வைரன்மெண்ட் இருக்குது, ஸ்னானிம்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம வந்து எழுதணும். அடுத்து சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த பேசேஜ். அதே மாதிரி தான் ஆர் பிளானிங் வருமா, இஸ் பிளானிங் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வந்து அந்த டேஸில் வந்து எடுத்து எழுதணும். அடுத்து 11 பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் ரைட்டிங். என்னதுன்னா நம்ம அங்கிளை வந்து பர்த்டேக்கு இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்குது. நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, நல்ல டேஸ் விட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேஸில் நம்ம என்ன வரும்னு சொல்லி நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 12 ரீட் த பேசேஜ். அதாவது ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, அது கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது கீழே நம்ம ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த பேசேஜை வாசித்து பார்த்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதணும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ எல்லாம் நல்லா பார்த்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ.